என்னோட பேர் பிரவீன். நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். 2017 பாஸ்ட் அவுட், ப்ரைஸ் ஆயிருக்கேன். ஸோ 2017 பாஸ்ட் அவுட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி ஒரு நான் கோடிங்ல இருந்து ஒரு கோடிங் ஒரு டெவலப்பரா எப்படி பிளேஸ் ஆனீங்க? அதுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்க? ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். சாரை வந்து மீட் பண்ணேன். நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், படித்தாதான் உங்களால் போக முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் டே பை டே அதை ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி, ஓகே, 2017 பாஸ்ட் அவுட். ஸோ இதுல இருந்துட்டு இப்போ இருக்க இந்த 2024ல நேர்மையா நம்மளால ஒர்க்குக்கு போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும். தான் சாரை வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஹோப் கிடைச்சது. கண்டிப்பாக நம்ம படித்தோம்னா படித்த படிப்பை வச்சு நம்மளால வேலைக்கு போக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இவ்வளோ நாள் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்போ பிளேஸ் ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடிக்குள்ளே நுழையணும், நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே நுழையணும்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நம்மளாலாம் முடியுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொன்னவன் தான் என்னுடைய தம்பிங்க. ஸோ வாழ்த்துக்கள் பிரவீன். கேஎஸ்கே காலேஜுங்க, சிவில் இன்ஜினியருங்க, 2017 பாஸ் அவுட்டுங்க, கேஎஸ்கே காலேஜை சேர்ந்தவருங்க. இவர் வந்து கும்பகோணத்துலேருந்து இங்கே சென்னைக்கு நேராக வந்தாருங்க. நான் ஜெயிப்பேன் ஒரு தன்னம்பிக்கையோட போராடினாருங்க. இன்னைக்கு ஜெயிச்சிருக்காருங்க. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த அப்ரஹாம் லிங்கன் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் சொல்லிட்டு இருக்கிறத, அண்ணா எவரையும் நம்பாதே, உன்னை மட்டுமே நம்பு, ஏனென்றால் உன் கால்களுக்கு மட்டுமே தெரியும் உன் கனவு எது என்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்ரஹாம் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கனவு நோக்கி நான் ஓடுறேன்னா, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தான், 2017 பாஸ் அவுட் தான், பிபிஓவில் தான் வேலை செய்கிறேன், என்னால் ஏன் நான் முடியாது, நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ட்டு போராடினா இன்னைக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. எல்லாராலையும் முடியுங்க, நம்மளால முடியுங்க. என் தம்பி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நிறைய சாதிக்கணும்னு கடவுள் நான் வேண்டிக்கிறேங்க. சாரை வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஹோப் கிடைச்சது. கண்டிப்பாக நம்ம படித்தோம்னா படித்த படிப்பை வச்சு நம்மளால வேலைக்கு